மிக அருமையான ஒரு ரெசிபி. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோல மிளகு கோழி வறுவல் செய்யலாம் வாங்க. மிளகு கோழி வறுவல் மசாலா தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை மண் சட்டியில் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன பொருட்கள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மிளகு 2 டேபிள் ஸ்பூன், மல்லி 3 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 1 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, வரமிளகாய் 5, கருவேப்பிலை 1 கொத்து. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து அதை அரைச்சி எடுத்து மசாலா ரெடி பண்ணணும். எல்லா பொருட்களையும் வறுத்தாச்சு. அதை இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதைத்தான் நம்ம மிளகு கோழி வறுவலில் பயன்படுத்த போகிறோம். வாங்க மிளகு கோழி வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் ஒரு பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிறோம். சோம்பு நல்லா வெடிச்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். சோம்பு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க வெங்காய விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, தயிர் எல்லாம் கலந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருக்கோம். இதை அப்படியே நம்ம இந்த கலவையில் நம்ம கொட்டிக்கணும். அதுவும் அந்த மசாலாவோட எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். அதனால் அப்படியே நம்ம ஒரு கிண்டி விட்டுருவோம். சிக்கனை போட்டதுக்கப்புறம் சிக்கன் தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி விட நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ தான் அந்த தண்ணியிலே அந்த சிக்கன் வந்து நல்லா வேகும். அது மட்டும் இல்லாமல் மசாலா எல்லாம் நல்லா உள்ளே கலந்துரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இல்லை அனல் பறக்க நம்ம இப்போ பெப்பர் சிக்கன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் நம்ம சேர்த்து கிண்டி விட்டுக்குவோம். பெப்பர் சிக்கனுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு சிக்கனுக்கு அப்புறம் அந்த மசாலா தான். அதோடைய டேஸ்ட்டு இந்த மசாலாவில் தான் இருக்குது. அதனால் இந்த மசாலா தான் ரொம்ப அருமையான டேஸ்ட்டு கொடுக்க போகுது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே போய் ஏற்கனவே நம்ம சிக்கனை மசாலாவோட சேர்ந்து ஊற விட்டுருந்தோம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவும் போட்டிருக்கனால அது எல்லாம் உள்ளே போயிட்டு இன்னும் ஒரு செம்ம டேஸ்ட்டை கொடுக்கும். தண்ணி நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இல்லை கொஞ்சம் சுண்டுனா போதும். தண்ணிலாம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்டிரட்டும். கிரேவி வேணும்னா அப்படியே கூட விட்டுறலாம். கிரேவி வேணாம், எனக்கு ட்ரை பெப்பர் சிக்கன் வேணும் அப்படின்னா தண்ணியெல்லாம் சுண்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் ஆட் பண்ணுவோம். பெப்பர் தூள் ஆட் பண்ணுவோம். அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டோம். சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ பெப்பர் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து அரைச்ச மசாலையும் பெப்பர் சேர்த்துருக்கோம். ஸோ மேற்கொண்டு இதுலேயும் பெப்பர் சேர்த்து அப்படியே நம்ம கிண்டி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ட்ரை பெப்பர் சிக்கன் சாப்பிட தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். ட்ரை பெப்பர் சிக்கன் சாப்பிட தயாராக இருக்குது. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வாசமே நல்லா வாசமாக இருக்குது. டேஸ்ட்டும் அபாரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பீஸாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா பார்க்குறேன். கேமரா பக்கத்தில் கொண்டு வாங்க. மிக அருமையான ஒரு ரெசிபி. செம்ம டேஸ்ட்டுங்க. அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.
இந்த ட்ரை பெப்பர் சிக்கன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமையலும் சாப்பாடும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமையலும் சாப்பாடும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.